நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எந்த குலதெய்வத்தை சாமி கும்பிடலான்றதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதாவது வெளிநாட்டில் இருப்பாங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இருக்கும். அவங்க அங்கேயே பொழப்பு தளப்புக்காம செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க திருப்பி நம்ம எந்த சாமி கும்பிட்றோன்ட்டு அங்கே இஷ்ட தெய்வங்கள் அங்கே இருக்கிற சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே எத்தனையோ பேர் குலதெய்வம் தெரியல, எங்கள் பரம்பரையில் யாருமே அப்பா அம்மா யாருமே சொல்லலை, அதனால எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியல, நாங்கள் என்ன செய்யறது, படிப்பு, தொழில், எல்லா விஷயங்களும், திருமண தடை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தடைப்படுது, நாங்கள் எந்த சாமியை கும்பிட்றதுன்னு சொல்லி பல நேரங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு ஒரு தடவை நேரில் சென்று, முருகா நீ தான் எனக்கு குலதெய்வம்னு சொல்லிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கையை உண்டியலில் செலுத்திட்டு வீட்டுக்கு ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எந்த முக்கிய காரியத்துக்கு போகிறீங்களோ அப்போ உங்கள் கையில் கண்டது அந்த உண்டியலில் செலுத்திட்டு, முருகா எனக்கு துணைக்கு வா, முருகா எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு விடுன்னு சொல்லி, நீ தான் குலதெய்வமாக இருந்து எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு விடுன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். நன்றி.